الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது தஜ்வீத் வகுப்பு தொடரிலே இதுவரை நாம் நடைபெற்ற அமர்வுகளில் தஜ்வீத் கலையின் முக்கியத்துவம் மற்றும் அரபு எழுத்துக்களின் உச்சரிப்புகள், அவற்றில் எமக்கு பரிச்சயமான சப்தங்கள், பரிச்சயமற்ற சப்தங்கள், அதே போல் வெளியாகும் இடங்கள், வெளியாகும் விதங்கள், தஃஹீம் தர்க்கக்கூடிய சட்டங்கள், அதே போல் சுக்கூன் வைக்கப்பட்ட நூன் தன்வீனுடைய சட்டங்கள் என்று பல விடயங்களை நாங்கள் பார்த்துள்ளோம். இன்றைய அமர்விலே நாம் தஜ்வீத் கலையில் சுக்கூன் உடைய மீம் வரக்கூடிய நேரத்திலே நாம் பேண வேண்டிய சில விதங்களை, சில ஒழுங்குகளை நாங்கள் அறிந்து கொள்வோம். தஜ்வீத் கலையிலே சுக்கூன் வைக்கப்பட்ட மீமுக்கும் தஜ்வீத் கலை அறிஞர்கள் ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த மீம் வரக்கூடிய நேரத்திலே நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்காக மீமுக்கு பிறகு 3 விதமாகத்தான் என்ன செய்யப்படுகின்றது, எழுத்துக்களை வைத்து மீமுக்கு பிறகு வரக்கூடிய சுக்கூன் வைக்கப்பட்ட மீமுக்கு பிறகு வரக்கூடிய எழுத்துக்களை வைத்து 3 விதமாகத்தான் என்ன செய்யப்படுகின்றது, உச்சரிக்கப்படுகின்றது. அதாவது சுக்கூன் உள்ள மீமுக்கு பிறகு இன்னொரு மீம் வந்தால், சுக்கூன் உள்ள மீமுக்கு பிறகு இந்த உதாரணத்திலே போன்று இன்னொரு மீம் வந்தால் நாம் என்ன செய்வோம், இந்த 2 மீமையும் சேர்த்து உண்ணா ராகத்தோடு உச்சரிப்போம். அதாவது இந்த மீமை இந்த மீமோடு சேர்த்து நாங்கள் உண்ணா ராகத்தோடு உச்சரிப்போம். இதற்கு இத்காம் என்று நாங்கள் ஏற்கனவே சுக்கூன் வைக்கப்பட்ட நூனுடைய சட்டத்திலே அறிந்து கொண்டோம். அதாவது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு சேர்த்து மொழிவதிலே. உதாரணமாக அம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த உதாரணத்தை போல. அதே போல் சுக்கூன் வைக்கப்பட்ட மீமுக்கு பின்னால் பா வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் என்ன செய்வோம், அந்த பாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மீமுடைய அந்த சப்தத்தை சற்று மறைத்து ராகத்தோடு உச்சரிக்க வேண்டும். வமஹும் பிமுமினீன், அவடத்திலே உண்ணா வர வேண்டும் என்பதுதான் முக்கியம். நாம் பேண வேண்டியது அவடத்திலே உண்ணா வர வேண்டும், அதாவது ராகம் வர வேண்டும். வமஹும் பிமுமினீன் என்று ஓதாமல் வமஹும் பிமுமினீன் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது அந்த மீமுடைய சப்தத்தை சற்று மறைத்து உண்ணாராகத்தோடு உச்சரிக்க வேண்டும். அதனை இஹ்ஃபா என்று நாங்கள் சொல்லுவோம். அதே போல் இந்த மீம் சுக்கூன் வைக்கப்பட்ட மீமுக்கு பிறகு மீம் பா அல்லது மீம், இந்த 2ஐயும் தவிர உள்ள ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் அந்த சுக்கூன் வைக்கப்பட்ட மீமை நாங்கள் வெளியாக்கி, அதனுடைய சப்தத்தை அப்படியே வெளியாக்கி அங்கே உண்ணாராகமோ அல்லது மறைத்தோ சொல்லாமல் வெளியாக்கி சொல்ல வேண்டும். உதாரணமாக நான் இங்கே ஒரு எழுத்தை மாத்திரம் போட்டிருக்கின்றேன், அம்லஹும். அதே மாதிரி அலம் தர, அலம் யஜ்அல், இவ்வாறு வரக்கூடிய நேரத்தில் லம் யலித் அதாவது சூரத்துல் இஹ்லாஸிலே நாங்கள் ஓதக்கூடிய நேரத்திலேயும் இந்த சட்டம் பேணப்பட வேண்டும். நாம் பலருடைய ஓதல்களில் சில நேரம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது, லம் யலித் என்று சொல்வார்கள். அது தவறானது. லம் யலித் ஓலம் யூலத் ஓலம் யகுல்லஹு, இவ்வாறாக இந்த மீம் என்ன செய்ய வேண்டும், அங்கே வெளியாகி வர வேண்டும் என்பதை அவதானிக்க வேண்டும். ஆக இவ்வாறாக இந்த சுக்கூன் வைக்கப்பட்ட மீமுடைய சட்டம் என்பது இந்த 3 சட்டமாகத்தான் இருக்கிறது. அதில் நாங்கள் இந்த 2ஐயும் அறிந்து கொண்டால், அதாவது சுக்கூன் வைக்கப்பட்ட மீமுக்கு பிறகு ஒரு மீம் அல்லது பா தவிர ஏனைய எழுத்துக்கள் வரக்கூடிய நேரங்களிலே நாங்கள் அவற்றை அந்த மீமை வெளியாக்கித்தான் ஓத வேண்டும். அவடத்திலே உண்ணாவோ ராகமோ செய்யக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு அந்த சட்டம் முடிகிறது. அதற்கு அடுத்ததாக தஜ்வீத் கலையிலே இன்னும் ஒரு முக்கியமான சட்டம் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அதாவது இத்காம் என்று நாங்கள் அறிந்து கொண்ட அந்த சட்டத்தின் கீழே தான் அது வருகிறது. இத்காமை இன்னொரு விதத்திலே, அதாவது ஒரு எழுத்து சுக்கூன் பெற்று அதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து அதற்கு நெருக்கமான எழுத்தாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இந்த இத்காம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள். அரபு மொழியிலே இல்லை, ஒரு எழுத்து இந்த உதாரணங்களிலே போன்று ஒரு எழுத்து சுக்கூன் பெற்று அதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து அதற்கு நெருக்கமான ஒரு எழுத்தாக இருக்கும்போது அந்த எழுத்து 2ஐயும் நாங்கள் சேர்த்து ஓத வேண்டிய ஒரு சட்டம் இருக்கிறது. அதற்கு அந்த சட்டத்தை தான் இத்காம் முத்தமாசிலேன், முத்தகாரிபேன், முத்தஜானிசேன் என்று என்ன செய்வார்கள்
3 விதமாக அதை பிரித்து சொல்வார்கள். அங்கே நாங்கள் செய்ய வேண்டிய, ஓதக்கூடியவர்கள் பேண வேண்டிய விஷயம் என்னென்றால் இதுகாம் செய்ய வேண்டும் என்பது தான். தவிர அங்கே வேறொரு சட்டமும் கிடையாது. பெரும்பாலும் இவ்வாறாக குர்ஆனிலே வரக்கூடிய நேரங்களிலே இதுகாம் செய்யப்படுகிறது. ஒரு சில இடங்களிலே அந்த இதுகாம் செய்யக்கூடிய நேரங்களிலே சிலர் தவறு விடுவதை பார்க்கிறோம். அவ்வாறான உதாரணங்களைத்தான் நான் இங்கே போட்டிருக்கின்றேன். அதாவது இந்த இர்கப் மஅனா என்று சூரத்துல் ஹூதிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை மொழியும் போது பெரும்பாலும் பலருக்கு அதனுடைய அந்த எழுத்துக்கள் சற்று தூரம் போன்று விளங்குவதனால இர்கப் மஅனா என்று சிலர்கள் ஓதுவார்கள். எனவே அதிலே ஓத வேண்டிய முறை இர்கம் மஅனா. இந்த பாவை முழுமையாக மீமோடு சேர்த்து பாவுடைய சப்தம் அப்படியே இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? இர்கம் மஅனா என்று உண்ணாவோடு ஓத வேண்டும். அவடத்திலே நாங்கள் நிப்பாட்டி விட்டால் அந்த சப்தம் வேறு வேறாகத்தான் வரும். உதாரணமாக இர்கபு என்று நாங்கள் நிப்பாட்டி விட்டால் மஅனாங்கிறது வேறையாக வரும். ஆனால் சேர்த்து ஓதும் போது இர்கம் மஅனா என்று வர வேண்டும். அதை அவதானிக்க வேண்டும். அதே போல் அதாவது யல்ஹஸ் ஸாலிக என்ற வார்த்தை சூரத்துல் ஆராஃப்ல என்று நினைக்கின்றேன். அந்த இடத்திலே வரக்கூடிய இந்த வார்த்தையிலே யல்ஹஸ் ஸாலிக என்று என்ன செய்ய வேண்டும்? இந்த சாவையும் ஸாலையும் இதுகாம் செய்து சேர்த்து ஓத வேண்டும். அங்கே ஸாலுடைய சப்தம் தான் வர வேண்டும், சாவுடைய சப்தம் வெளிவரக்கூடாது. அப்போ யல்ஹஸ் ஸாலிக என்று அவடத்திலே உண்ணா வராது. யல்ஹஸ் ஸாலிக என்று இதுகாம் செய்து ஓத வேண்டும். அதே போன்று இந்த 2 இடங்களிலும் நாங்கள் இதுகாம் செய்வதை பூரணமாக செய்ய வேண்டும். அதாவது இர்கம் மஅனா எனும் போது இந்த பாவ் பூரணமாக மீமுக்குள்ளே நுழைந்து விடுகிறது. அதே மாதிரி யல்ஹஸ் ஸாலிக எனும்போது சா ஸாலிலே பூரணமாக என்ன செய்கின்றது? நுழைந்து விடுகிறது. ஆனால் இந்த வார்த்தையிலேயும் சில ஆட்கள் என்ன செய்வாங்க என்றால் தவறு விடுவாங்க. நஹ்லுக்கும் இதிலையும் பூரணமாக நாங்கள் இதுகாம் செய்து தான் ஓத வேண்டும். அப்படி என்றால் இந்த நஹ்லுக்கும் என்ற வார்த்தையிலே 2 காஃப்கள் இருக்கிறது. இங்கே முதலாவது காஃப் நாங்கள் வல்லினமாக சொல்லக்கூடிய ஒரு எழுத்து, 2வது காஃப் மெல்லினமாக சொல்லக்கூடிய ஒரு எழுத்து. அப்போ இவ்விடத்தில் நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? 2வது காஃபுடைய சவுண்ட் தான் ஓதலிலே வர வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? நஹ்லுக்கும் என்று வர வேண்டும். ஆனால் சிலாக்கள் ஓதும்போது நஹ்லுக்கும் என்று இந்த காஃபுடைய முதலாவது இருக்கக்கூடிய காஃபுடைய சப்தத்தை உச்சரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது தவறான உச்சரிப்பு. எனவே எவ்வாறு சொல்ல வேண்டும்? நஹ்லுக்கும் என்று வர வேண்டும். ஆக இவ்வாறாக இதுகாம் பூர்ணமாக இந்த இடங்களிலே நுழைத்து இதுகாம் செய்து உச்சரிக்கப்பட வேண்டும். இந்த இடத்தை பொறுத்தவரை இது சூரத்துல் மாயிதாவிலே வரக்கூடிய ஒரு ஆயத். இந்த இடத்திலே முன்னுக்கு தா 2வது தா அதாவது முன்னுக்கு நம்ம வல்லினமாக மொழியக்கூடிய தா, அதற்கு அடுத்து மெல்லினமாக மொழியக்கூடிய தா இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் உச்சரிக்கும் போது தஜ்வீத் கலை அறிஞர்கள் இதை சொல்லும்போது எப்படி சொல்வார்கள் என்றால் பஸத்த, அதாவது இங்கே பூரணமான இதுகாம் அல்ல, இதுகாம் நாகிஸ் என்று சொல்வார்கள், அதாவது குறைந்த இதுகாம். அப்போ இந்த இடத்துல பூரணமான இதுகாம் பஸத்த என்று வர வேண்டும். ஆனால் அப்படி அல்ல, பஸத்த, அதாவது இந்த தாவுடைய சவுண்டும் வர வேண்டும், இந்த தாவுடைய சவுண்டும் வர வேண்டும், 2ம் சேர்ந்து வர வேண்டும். ஆக இந்த இடங்களில் தான் பெரும்பாலும் இந்த 4 இடங்களில் தான் இந்த தவறு நடக்கிறதுனால நான் உதாரணமாக இந்த 4 இடங்களையும் குறிப்பிட்டுள்ளேன். ஆனால் இந்த சட்டம் குர்ஆனிலே பல இடங்களிலே வருகின்றது. ஏனைய இடங்களில் பெரும்பாலும் இந்த தவறு ஏற்படுவது குறைவு. பெரும்பாலும் குர்ஆனிலே அதற்குரிய அடையாளமும் எமக்கு இலகுவாக அடுத்து வரக்கூடிய இடங்களிலே, அதாவது இந்த உதாரணங்கள் வரும்போது அங்கே சத்துடைய அடையாளம் போடப்பட்டிருக்கிறதுனால பெரும்பாலும் அந்த தவறு இடம்பெறுவது குறைவு. இந்த இடங்களிலே தான் அந்த தவறு இடம்பெறுகிறது என்றதனால இந்த உதாரணங்களை நான் எடுத்து காட்டினேன். உதாரணமாக கத்தபையன என்று நாங்கள் பார்க்கும்போது இந்த கத்தபையன என்ற வார்த்தையிலே குர்ஆனிலே நாங்கள் பார்த்தால் இந்த தாலுக்கு சுக்குன் போடப்பட்டு இந்த தாவுக்கு சத்து போடப்பட்டிருக்கும். எனவே பார்க்கக்கூடியவர்கள் அதை இலகுவாக ஒதுக்கொள்வார்கள். சில குர்ஆன்களிலே தாலை நீக்கிவிட்டு, தாலுடைய சுக்குனை நீக்கிவிட்டு இப்படி போடப்பட்டிருக்கும். இப்படி போட்டாலும் நாம் என்ன செய்வோம்? அதை விளங்கி ஓதுவோம். எனவே அந்த மற்ற இடங்களிலே அந்த பிரச்சனை வருகிறது குறைவு என்பதனால தான் நான் இந்த உதாரணங்களை மாத்திரம் எடுத்து காட்டினேன்.
அவற்றை நாங்கள் புரிந்து நடந்து கொள்வோம். ஆகவே மேலே குறிப்பிட்ட இடங்களிலே, அதாவது இந்த முக்கியமாக இந்த இடங்களிலே தவறு இடம்பெறாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வதோடு, அதுதான் இந்த சட்டத்திலே நாங்கள் பேண வேண்டிய விஷயம். தவிர அதனுடைய பெயர்களை பொறுத்தவரை நாம் அவற்றை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் என்பது கிடையாது. என்றால் பெயர் எங்களுக்கு முக்கியமில்லை, நாம் ஓதும் போது சட்டத்தை பேண வேண்டும் என்பதுதான் முக்கியம். என்றாலும் நாங்கள் பெயர்களை அறிந்து கொள்ளும் போது இந்த முத்தமாசிலேன் என்று சொல்லப்படுவது எப்பொழுது என்றால், அதாவது 2 எழுத்துக்களும் ஒரே மாதிரியான எழுத்துக்களாக இருந்தால் அதற்கு, அதாவது இந்த முதலாவது சுக்குன் பெற்றுள்ள எழுத்தும் இரண்டாவது ஹரக்கத் பெற்றுள்ள எழுத்தும் ஒரே மாதிரியாக தால் தால் என்ற மாதிரி ஒரே விதமாக இருந்தால் அதற்கு முத்தமாசிலேன் என்று சொல்லப்படும். அது போன்ற உதாரணங்களை நாங்கள் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே பார்க்கலாம். அடுத்ததாக முத்தகாரிபேன் என்று நாங்கள் சொல்லும்போது, அதாவது 2 எழுத்துக்களும் ஒரே மஹ்ரஜில் இருந்து வெளியாகிறது. அதாவது 2 மஹ்ரஜில் இருந்து வெளியாகிறது, ஆனால் 2ம் நெருக்கமான மஹ்ரஜ். உதாரணமாக இந்த லாம் சுக்குன் பெற்று அடுத்து ரா வந்து இருக்கிறது. லாம் என்ற எழுத்துடைய மஹ்ரஜும் ரா என்ற எழுத்துடைய மஹ்ரஜும் நெருக்கமானது. அதனால் அதற்கு முத்தகாரிபேன் என்று என்ன செய்வார்கள், பெயர் சொல்வார்கள். அப்போ நாங்கள் அதை ஓதும்போது குர் ரப்பி என்று ஓதுவோம், குல் ரப்பி என்று ஓதாமல் குர் ரப்பி என்று ஓதுவோம். இவ்வாறாக 2 மஹ்ரஜிலே, அதாவது நெருக்கமான 2 மஹ்ரஜ்களை உடைய 2 வெளியாகக்கூடிய இடங்களை உடைய எழுத்துக்கள் வரும்போது அதற்கு முத்தகாரிபேன் என்று சொல்வோம். முத்தஜானிசைன் என்று நாங்கள் எப்போது சொல்வோம் என்றால், அதாவது அதனுடைய அந்த எழுத்துக்களுடைய முதலாவது எழுத்துடைய மஹ்ரஜும் இரண்டாவது எழுத்துடைய மஹ்ரஜும் ஒரே விதமாக இருக்கும், ஆனால் எழுத்துடைய சவுண்ட் வெளியாகும் விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக சாவும் தாலும் போல, சா சுக்குன் பெற்று அடுத்து தால் வருகிறது. இந்த இடத்துல நாங்கள் எல் ஹத்தாலிக்க என்று ஓதுவோம். எல் ஹத்தாலிக்க என்பதிலே இந்த சாவுடைய மஹ்ரஜும் தாலுடைய மஹ்ரஜும் ஒரே இடத்துல இருந்து தான் வெளியாகிறது, ஆனால் சவுண்ட் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இதனுடைய பெயர்களை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆனால் இந்த பெயர்களுடைய வித்தியாசங்களை அறிந்து கொள்வது முக்கியமல்ல, அதாவது சட்டத்தை பேணி ஓதுவதுதான் முக்கியம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே இந்த அடிப்படையிலே இந்த இத்காம் உடைய அந்த பிரிவுகள் இவ்வாறாக பிரிகின்றது என்பதை புரிந்து கொள்வோம். அடுத்து வரக்கூடிய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மத்துடைய, அதாவது நீட்டுதல் என்ற அந்த மத் என்ற சட்டத்தை பற்றிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவதானிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி அழகாக ஓதுவதற்குரிய அந்த அறிவையும் ஆற்றலையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.